மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ஏய் மல்லி, என்னமோ என்ன சும்மா இரு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்குவோன்னு ரெண்டு பேரும் பெருசா பேசுனீங்களே, இப்ப வரைக்கும் ஒண்ணும் கிழிச்ச மாதிரியே தெரியலையே. அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அவ்வளவு கேர்ஃபுல்லா தான் ஒவ்வொரு பிளானையும் நாங்க போடுறோம். ஆனா என்னத்த சொல்றது, நம்ம கெட்ட நேரமா இல்ல அவளோட நல்ல நேரமான்னு தெரியல. அவ தொக்க மாட்ட மாட்டேங்கிறா. அதுக்குன்னு நேரங்காலம் வரணும்லம்மா. அதெல்லாம் நம்ம கூப்பிட்டாதான் வருமா என்ன? நம்ம கிட்டதான் நேரங்காலம்ல வேலை பாக்குதா என்ன? நம்ம செய்யின்னு சொன்ன உடனே அப்படியே கேக்குறதுக்கு எல்லாத்தையுமே நாம தான் உருவாக்கணும். ஏய், இல்லனா நீங்க ரெண்டு பேரும் பேசாம அப்படியே ஒதுங்கி போயிடுங்க. இந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன். பெரியம்மா அப்படி இல்ல, நாம ரேணுகா அக்காவை சந்தேகப்படுறதெல்லாம் சரிதான். எனக்கு என்ன பயம்னா, நாம பண்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவர் கோவப்படுவாரு. கோவம் தானே, படட்டும் புள்ள. அவரு கோவம் என்னென்ன செய்ய சொல்லு, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயே. அப்படி இல்ல பெரியம்மா, கோவத்தை விட அவர் வருத்தப்படுவாரு. உங்க மேல அவர் கோவப்பட்டாலும் சரி வருத்தப்பட்டாலும் சரி எனக்கு வலிக்கும்ல. இன்னொன்னு, அவங்க வீட்ல இருக்கிறதுனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டாருன்னா அது நல்லா இருக்காது பெரியம்மா, வேண்டாம். ஏய், சும்மா அவரு சவர்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா உன்னை பிச்சு புடுவன், பிச்சு பாத்துக்க. இப்ப என்ன புள்ள, இந்த ரேணுகாவுக்கு ஒரிஜினல் கோளாறு எதுவுமே இல்ல, இது காரியக்கார கோளாறுன்னு ப்ரூஃப் பண்ணணும், அப்படித்தானே? நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நான் என் அனுபவத்துல சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. அவ ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவா. அது கூட பரவாயில்ல, அப்புறம் நமக்கு தான் சேதாரம் பலமா இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, நான் விரல மட்டும் தான் பார்த்தேன். ஆமா, இது என்ன குரூப்னு தெரியலையே. குரூப் எல்லாம் இல்லடா. அப்புறம் என்னது? அது இந்த சுண்டு விரல் இருக்கே, இது யாரோடது? உங்களோட தானே? கரெக்ட்டா தானே சொல்றாங்க. ஐயோ, இந்த சுண்டு விரல் இருக்கே, இது நீ. இந்த பெரிய விரல் இருக்கே, அது நான் நான் நான். ஐயோ, இந்த பரதேசிக்கு தான் என்ன பத்தி முழுசா தெரியாது, ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. தெரியும். அடேங்கப்பா, என்னமோ அண்டர் கிரவுண்ட் தாதா மாதிரி பேசுறீங்களே. ஃபிளாஷ்பேக் எல்லாம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படியே இடிச்சேன்னா. ஐயோ, எல்லாத்துக்கும் ஏதாவது. எல்லாரும் என்ன மட்டும் ஈஸியா அட்டாக் பண்ணிருவீங்களே. என்னது, மல்லிகிட்ட கூட நீ அடி வாங்கிருக்கியா? மல்லிகிட்ட நான் அவ்வளவு ஈஸியாலாம் என் பொண்ணு கை நீட்ட மாட்டாளே. அது வந்து நானும் ஒண்ணும் அடிக்கல. நான் எப்ப நான் உங்களை அடிச்சேன்? ஐயோ, நான் பொதுவா சொன்னேம்மா. நீ அடிச்ச நான் எங்க சொன்னேன்? பெரியம்மா, ரேணுகா அக்கா கிட்ட அடி வாங்குவாருல்ல, அத சொல்லிருக்காரு. ஆமா, அவகிட்ட இவ்வளவு அடி வாங்கியிருக்கியே, அப்பவாச்சும் உனக்கு சுருக்குன்னு ஒரு கோவம் வந்து இன்னைக்கு இப்படியாச்சும் வெளி உலகத்துக்கு அவ உண்மையான சுயரூபத்தை காட்டணும்னு நினைச்சிருக்கியா? யாயா, பல தடவை அப்படி நான் நினைச்சிருக்கேன். நினைச்சும் இங்க ஒண்ணும் நடந்த பாடு இல்லையே. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் அவளை எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லுவேன். நானும் மனசேன் இல்லையா? உடம்பு முழுக்க கடைசியில சேதாரம் எனக்கு தான். நீ அடி வாங்குறதுக்குன்னே பொறப்பெடுத்து வந்திருக்கப்பா. உன் என்ட்ரி எல்லாம் சும்மா கெத்தா தான் கொடுப்ப, ஆனா உன்னை அப்படியே வெத்தாக்கி விட்டுருவாங்க. பெரியம்மா, இப்ப என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல, அப்புறம் அண்ணனை கலாய்க்கலாம். ஐயே, அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஹை சீக்ரெட். சொல்லுங்க பெரியம்மா, நாங்க ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டோம். அதையே நீங்க திரும்பவும் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல, அதான் கேக்குறேன். லேகியம், மாத்திரை, சூரணம் மற்றும் இந்த லேகியம் வைக்கிற மாதிரி அப்படியே அடுக்கிக்கிட்டே போற, இது எல்லாமே வேஸ்ட். நான் பண்றது பூரா வேற 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 மாதிரி. இந்த அன்னபூர்ணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாள்னா அவளோட டச் வித்தியாசமா இருக்கும். ஐயோ, பாத்தியா, புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது பெரியம்மா, நீங்க சொல்லுங்க. விளையாடாதீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு செய்யுங்க. சரி சரி சரி, டென்ஷன் படாதீங்க. கேட்டுக்குங்க, ரெண்டு பேரும் கிட்ட வாங்க.
சரியா? சரி பெரியம்மா, உங்க முயற்சி கை கொடுக்குதான்னு பாப்போம். கை என்ன தலையே குடுக்கும். இன்னைக்கு எப்படி அந்த ரேணுகா என் கையில சிக்கிறான்னு மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்க. ரேணுகா, ரேணுகா எங்க இருக்க? ரேணுகா, விஜய் வந்துட்டியா? மாப்ள, என்ன விசேஷம் மாப்ள? ஜவுளி பையோட வந்திருக்கீங்க? இந்த ரேணுகா இத புடி. எனக்கா? உனக்கு தான். எனக்கா? காலையில ரேணுகா புடவை கேட்டா இல்லையா? அதான். ரேணுகா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் வாங்கி தரவான்னு கேட்டதுக்கு நீயே வாங்கி கேட்டீங்கன்னு சொன்ன. இப்ப மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டியே. இந்த கன்றாவியெல்லாம் நடக்கும் தான் எனக்கு ஆரம்பத்திலே தெரியுமே. ஏன் மாப்பிள்ள தம்பி? சொல்லுங்கம்மா. எல்லாமே ரேணுகாக்கு தானே? ஆமாமா, ஆசைப்பட்டால வச்சுக்கிட்டோம். ஆசை தீர புது புடவைங்களை கட்டிக்கிட்டோம். அவ கட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. மல்லி பிள்ளையும் இங்கதானே இருக்கு. அவளுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தோணலையா? அது வந்துமா, மல்லி பொதுவா இந்த மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டா. வாங்கிட்டு வந்தாலும் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு திட்டுவா. அதெல்லாம் இருக்கட்டுமே மாப்பிள்ள தம்பி. ரேணுகாவுக்கு இத்தனை புடவை வாங்கின நீங்க ஒரே ஒரு புடவை மல்லிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு அது தோணலமா. ரேணுகா, மல்லிக்கு ஒரு சாரி கொடுத்துடலாமா? நான் தர மாட்டேன். இதெல்லாம் என்னோட புடவை. நான் யாருக்கும் தர மாட்டேன். மல்லி, சாரி மல்லி. உண்மையை சொல்லணும்னா நான் சுத்தமா மறந்துட்டேன். ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. எனக்கு மறக்காது. எப்படி மறந்தேனே தெரியல. பரவாயில்லைங்க, மறக்கிறது இனிமே உங்களுக்கு சாதாரணமாயிடும். உங்களோடா நீங்க ரொம்ப மோசம். அது எப்படி மறப்பீங்க? அவங்க வந்ததுல இருந்து நீங்க இப்படிதான். ஏண்டாடா மல்லியம்மா உங்களை மறப்பாங்கல்ல? சொல்லுங்க. அவ்வளவுதானே. நான் தெரியாம தானே மறந்தேன். இவ்வளவு நாள் நான் பண்ணது தெரியலல்ல. நீயும் குத்தலா சாதாரணமா மறந்துடுவேன்னு சொல்றல்ல. விடுவேன்பா. நீயும் டாடாவை புரிஞ்சுக்கலாம்ல. எங்க போறாரு? நான் மறந்துட்டேன்னா நீ மன்னிக்க மாட்டல்ல? அத நேரடியா கூட சொல்லவும் மாட்டல்ல? புடிமல்லி, புடிமல்லி, வாங்கிக்கோ. என்ன அப்படி பாக்குற? மறந்துட்டேன்னு சொன்னா நம்பிருவியா? அது எப்படி நான் மறப்பேன்? இல்லங்க, ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம்னு நினைச்சேன். நான் உன்னை எந்த சூழல்ல மறந்திருக்க மல்லி. சாகுற நிமிஷத்துல கூட. ஐயோ, பேச்சுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நெருப்புனா சுற்றாது மல்லி. நான் சாகுற நிமிஷம் கூட, நீ அதுக்கப்புறம் வாழ போற நாளுக்கெல்லாம் நீ சேஃபா இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டேனான்னு தான் பாப்பேன். சும்மா ஃபன்னுக்காக அப்படி பண்ணா அதுக்குள்ள எல்லாரும் என்ன வில்லனா மாத்திட்டீங்க. சூப்பர் டாடா. சாரி மாப்ள, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். என்ன பத்தி தான் தெரியுமே உங்களுக்கு. சாரிங்க. நீ எதுக்கு சாரி சொல்ற? அதான் சாரியே வாங்கி கொடுத்துட்டான்ல. இல்லங்க, நான் ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தேன்னா. அட விடு மல்லி, இப்ப ஹாப்பி தானே? மல்லிக்கு ஒரு ஷாக் கொடுத்து ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ண வைக்கலான்னு பார்த்தா இவன் நமக்கு ஷாக் கொடுக்கறான். அடியே, மல்லிக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டாருன்னு உடனே வயிறு பத்திக்கிட்டு எரியுது போல. நல்லா எரியட்டும். இன்னைக்கு நைட் இருக்குதுடி உனக்கு கச்சேரி. உன் வேஷத்தை எப்படி கலைக்கிறன்னு மட்டும் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.